ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த மழையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த மழைக்கு நம்ம சூடாக கேசரி தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். மழைக்கு எல்லாம் காரமாக பஜ்ஜி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் வித்தியாசமாக எங்கள் பசங்க வந்து ஸ்வீட் கேட்டாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கேசரின்றது. இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். நெய் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வானல் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன். வானல் சூடானது நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் கரைஞ்சதுக்கு அப்புறமா ரவை வந்து நான் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ ரவைன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கப்பால் 2 கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பால் நான் 2 கப் ரவா எடுத்திருக்கேன். அதை நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டால் தான் கேசரி வந்து நல்லா இருக்குங்க. நெய்யில் வறுத்து எடுத்து செஞ்சோன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போது வறுத்ததை தனியாக ஒரு தட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் அதில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துக்கிட்டு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். ஏலக்காய் தட்டி போட்டதுக்கப்புறமா திராட்சை முந்திரியும் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டேன். திரும்ப அதே நெய்யில் நான் தண்ணி எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பால் 2 கப் ரவா எடுத்தேன்னா அதில் 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 4 கப் தண்ணி சேர்த்து அதில் கொஞ்சமாக நான் கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். எல்லோ கலர் பவுடர் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எல்லோ பிடிக்கலன்னா ரெட்டு சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். ரெட்டோ எல்லோவோ ஏதோ சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பிஞ்ச் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எப்பயுமே ஸ்வீட் செஞ்சோன்னா உப்பு சேர்த்தோன்னா தான் ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கையில் ரவாவை போட்டுக்கணும், ஒரு கையில் கரண்டியால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி விடாமல் இருக்கும். எத்தனை வருஷம்தான் கேசரி நிறைய பேர் செஞ்சாலும் சின்னதாக ஒரு கேர்லெஸ்ஸாக நம்ம விட்டுட்டோன்னா அப்படியே கட்டி பிடிச்சிக்கும். கேசரி மட்டும் எல்லாருக்கும் எல்லா டைமும் கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஈஸியான ரெசிபி தான், எல்லோரும் அடிக்கடி செய்கிற ரெசிபி தான். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கையெடுத்துட்டாலும் கட்டி விழுந்துடும். அதனால தான் நல்லா வறுத்துக்கணும். நெய்யில் ரவாவை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். திரும்பவும் நெய் சேர்த்துக்கிறேன். திரும்பவும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், அந்த தண்ணி நல்லா கெட்டியாகிற வரைக்கும். நான் இப்போது 2 கப் ரவா எடுத்தேன் இல்லையா, 1.5 கப் சீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் அதிகமாக ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்கன்னா 2 கப் சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் சீனி எடுத்து சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சீனி சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் லிக்விடாக ஆகும். அப்போ ரவா வேக தான் டைட் ஆகும். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். அதோடையே சேர்த்து இப்போவும் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். நம்ம நல்லா சூடாக இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தளன்னு அது கட்டியாகிடும். கடைசியாக பாருங்கள், குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னாவே குங்குமப்பூ போட்டோன்னா அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குங்குமப்பூ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் தளன்னு இறக்கி வச்சோன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் டைட் ஆகிடும். குங்குமப்பூ போட்டால் சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.